ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். டுடே நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சைட்ல இருக்க கிவன் டயகிராம் நம்மளோட ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ல 2Dயா எப்படி ஸ்கெட்ச் பண்ணலான்றத பார்க்க போறோம். ஸோ நம்ம டைரக்ட்டா ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்க்குள்ள போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்பவுமே நமக்கு தெரியும். நம்ம எப்பவுமே எந்த ஒரு டயகிராம் வரையறதுக்கு முன்னாடியுமே நம்ம குடுத்துருக்க டயகிராம் நம்ம எப்பவுமே ஃபுல்லா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதன்படி பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் எங்கருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா நம்ம டாப்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க உள்ள இருக்கிற சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 26 காமனா 3 பிளேஸ்க்கு குடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 3 இந்த அக்கு மாரி இருக்குங்க பார்த்தீங்களா? இந்த 3 பொசிஷனுக்கு 26ன்றது என்னன்னா, காமன் டயா. ஸோ என்ன பண்ணுங்க, சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர்ல என்னன்னா, 26 என்னன்னா, காமனா எடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது மிச்சம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 24 இருக்கு, 32 இருக்கு. ஸோ ரேடியஸ் இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரேடியஸ். ஸோ 24ன்றது ஒரு ஒன் ஆஃப் த ரேடியஸ். அதுக்கப்புறம் 32. ஸோ எப்பவுமே நம்ம எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம கரெக்ட்டா ஃபில் பண்ணிடணும். ஸோ 32. ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டாப்ல நம்ம என்ன பண்ணிடுறோம் முடிச்சிடுறோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க மேல இருந்து நம்ம என்ன பண்றோம் 110க்கு நம்ம என்ன பண்றோம், கீழ ஒரு லைன் டிரா பண்றோம். ஸோ ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன் 110 எம்எம் தள்ளி நான் என்ன பண்றேன், கீழ ஒரு லைன நான் டிரா பண்றேன். ஸோ டிராப் பண்றது என்னன்னா, அதுதான் என்னன்னா இந்த இடம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கருந்து மேல 34 எம்எம் தள்ளி எனக்கு இன்னொரு லைன் டிராப் பண்றாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இங்கருந்து மேல 34 எம்எம் தள்ளி இன்னொரு லைன டிரா பண்ணி, சும்மா நான் இங்க கொஞ்சம் தூரம் ஒரு இது ரெஃபரன்ஸ் மாரி வச்சுக்கிறேன். ஏன்னா, இந்த இடத்துல தான் எனக்கு 34 முடியுதுன்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 110ஓட எண்ட் பாயிண்ட்லேருந்து எனக்கு என்னன்னா 2 சர்க்கிள் இருக்கு. ஒண்ணு சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 28. ஸோ அத நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 28. இத நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் வரைஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட் டூ 124 இஸ் த டயாமீட்டர். ஸோ நான் என்ன பண்றேன், சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் நான் இங்கருந்து என்ன பண்றேன் 124 நான் என்ன பண்றேன் வரைஞ்சுக்கிறேன். ஸோ இது என்னன்னா சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர். ஸோ இந்த சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வரைஞ்சிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு மேல பார்த்தீங்கன்னா, 34 எம்எம் தள்ளி இங்க ஒரு லைன் போட்டேன்ல. இங்க என்னன்னா, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 18. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ மாத்திட்டு நான் என்ன பண்றேன் 18 அப்படின்னு நான் வரைஞ்சுக்கிறேன். வரைஞ்சுட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த போர்ஷன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், இப்ப பினிஷ் பண்ணிடலாம். இப்ப இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த போர்ஷன் இதுல நம்ம எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல ஒரு லைன் எடுத்து ஷிஃப்ட் புடிச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, டான்ஜென்ட் ஆப்ஷன் வரும். எங்க இருந்துனா இந்த சர்க்கிள்ல இருந்து அந்த சர்க்கிள், அந்த குட்டி சர்க்கிள்க்கு நம்ம என்ன பண்ண போறோம், டான்ஜென்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு லைன இப்படி நம்ம டிரா பண்றோம். ஸோ இதே லைன் தான் எனக்கு இந்த பக்கம் வரப்போகுதுன்றதுனால நான் என்ன பண்றேன் இத நான் மிரர் பண்றேன். ஸோ மிரர், செலக்ட் த ஆப்ஜெக்ட், என்டர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டூ திஸ் பாயிண்ட். அவ்வளோதான். இப்போ இத நான் மிரர் பண்ணிட்டு நான் ட்ரிம் பண்ணிடுறேன். அதாவது இப்ப அந்த ஒரு மாரி கோழி முட்டை ஷேப் வரதுக்காக, பட் அந்த அந்த ஷேப் இல்ல இது. ஒரு மாரி ஒரு ஓவலிஷ் ஷேப் வரதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், இத ட்ரிம் பண்ணிடுறேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. நமக்கு இந்த இதுல இருக்கா மாரியே நமக்கான டயகிராம் இதுல இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம சடனா இந்த பார்ட் நம்ம பினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன இது வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டூ இந்த சர்க்கிள், திஸ் சர்க்கிள் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா 45 ஆஃப் நம்ம இது வரையணும். ஸோ அது என்னன்னா 2 சர்க்கிள டச் பண்ணி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அத நம்ம இதுல வரைவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் நான் இந்த சர்க்கிள நான் 1 செகண்ட் நான் டிலீட் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன், சர்க்கிள்ல போயிட்டு டான் ரேடியஸ் டான்ஜென்ட் எந்த சர்க்கிள்ல இருந்து இந்த சர்க்கிள் வரைக்கும் 45க்கு நான் என்ன பண்ணணும்னா ஒரு இது வரையணும். ஸோ இதுதான் என்னன்னா அந்த அந்த ஆர்க். ஸோ இத நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, எனக்கு இதே தான் இந்த சைடு வரனால நான் என்ன பண்றேன், மிரர் இந்த ஆப்ஜெக்ட், என்டர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டூ திஸ் பாயிண்ட் டூ நோ. இத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் மிரர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இதே தான் இந்த கழுத்து பகுதி மாரி இருக்க பக்கம் தான் இந்த பக்கம் வரனால இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் போட்ட அந்த 32 நான் என்ன பண்ணிக்கிறேன், எகைன் போட்டுக்கிறேன். ஏன்னா, அத நான் இது போறதுக்காக நான் டெலீட் பண்ணேன். ஸோ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 32ன்றத நான் இங்க எகைன் மென்ஷன் பண்ணிட்டு, இப்போ இந்த இடத்துல இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயும் என்னன்னா டான்ஜென்ஷியல் லைன் தான் டிரா பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், அகைன் ஒரு லைன் எடுத்து ஷிஃப்ட் புடிச்சு ரைட் கிளிக். ஸோ லைன், ஷிஃப்ட் புடிச்சு ரைட் கிளிக், டான்ஜென்ட் எங்கன்னா இங்க இருந்து இங்க அப்படியே அப்படியே இங்க வரும்போது நமக்கு பாயிண்ட் காட்டும். நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. மறுபடியும் ஷிஃப்ட் புடிச்சு ரைட் கிளிக், டான்ஜென்ட். இங்க எது டான்ஜென்ட்டோ இங்க தான் நம்ம என்ன பண்ணணும், இத எப்படி குடுக்கணும். ஸோ எனக்கு இதே பாயிண்ட் தான் எனக்கு இந்த பக்கமும் வரப்போகுதுனால நான் என்ன பண்றேன், மிரர் ஆப்ஷன செலக்ட் பண்ணி, இத செலக்ட் த ஆப்ஜெக்ட், என்டர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டூ திஸ் பாயிண்ட், நோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இந்த இடத்துல நம்ம மோர் ஆர் லெஸ் நம்மளோட டயகிராம் நம்ம இந்த இடத்துல கவர் பண்ணிட்டோம். இத நம்ம ட்ரிம் பண்ணோம்னா நமக்கான இது கரெக்ட்டா இருக்கும். ஸோ இப்போ நான் ட்ரிம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்த நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இதுவரைக்கும் நான் ட்ரிம் பண்றேன். மிச்ச பார்ட்ஸ் நம்ம ஃபைனலா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இப்போ அதுக்கு அடுத்தது எனக்கு என்ன பார்ட்ஸ்லாம் இப்போ வரைய வேண்டியது இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல தான் நமக்கு வந்து இன்னும் ஒர்க்கே இருக்கு. இப்போ இந்த பார்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் தி சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழ வந்து எனக்கு எவ்வளோ வரணும்னா வந்து 50 வந்து தள்ளி ஒரு லைன் வரணும். ஸோ நான் அத ஃபர்ஸ்ட் நான் டிரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட்லேருந்து கீழ 50 க்கு நான் என்ன பண்றேன், ஒரு லைன வந்து நான் டிரா பண்ணிக்கிறேன். டிரா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த லைனுக்கான மொத்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 76. ஸோ 76 வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஹாஃபா நம்மளோட கால்குலேட்டர்ல வந்து பிரிக்கணும். ஸோ 76 டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு 38 வந்து வருது. ஸோ அது வந்து எப்படி வரும்னா வந்து ஒரு லைன் எடுத்து, இந்த பக்கம் வந்து 38 மறுபடியும் வந்து இந்த பக்கம் வந்து 38. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 76 இருக்கும். இப்போ இந்த இடத்துல பண்ண வேண்டிய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்டர் ரேடியஸ் வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா வந்து 22. ஸோ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணுங்க 22க்கு ஒரு இத வரையுங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா, உள்ள இருக்கிற சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் தான் வந்து என்னன்னா இதுக்கும் இருக்கு. ஸோ அத வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. காப்பி செலக்ஷன். ஸோ அதே மாரி என்ன பண்ணுங்க, இந்த 2 பொசிஷன் ஆஃப் இதுதான் வந்து எனக்கு எய்தர் சைட்லயும் வரப்போதுனால, இதையும் வந்து நான் என்ன பண்றேன், காப்பி செலக்ட் பண்ணி, இந்த இடத்துல கரெக்ட்டா பாருங்க. இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா நான் என்ன பண்றேன், பேஸ்ட் பண்றேன். இப்ப பேஸ்ட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். இப்போ அதுக்கப்புறம் எனக்கு டயகிராம்ல வந்து இங்கருந்து இதுவரைக்கும் வந்து ஒரு நார்மல் லைன் வந்து போட்டிருப்பாங்க. நான் என்ன பண்றேன்னா வந்து, அதையும் வந்து இங்க வரைஞ்சுக்கிறேன். எனக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 20 வந்து ஒரு வேல்யூ குடுத்துருப்பாங்க. அது வந்து என்னன்னா, இஸ் த ஃபில்லட் வேல்யூ. ஸோ என்ன பண்ணுங்க வந்து ஃபில்லட்டோட வேல்யூ வந்து என்னன்னா 20 குடுத்து என்டர். எது வரைக்கும்னா வந்து ஸோ ஃபில்லட் ஃபில்லட் வேல்யூ வந்து எவ்வளோனா 20 எதுல இருந்துன்னா வந்து இந்த சர்க்கிள்ல இருந்து இந்த சர்க்கிள் வரைக்கும் ஃபில்லட். அதுதான் வந்து நமக்கு என்ன போர்ஷன் குடுத்துருப்பாங்கன்னா, இங்க குடுத்துருப்பாங்க. இந்த டயகிராம் நான் ஏன் ட்ரிம் பண்ணாம வரையறேன்னா, ஏன்னா நம்ம ட்ரிம் பண்ணிட்டு எதனா ஒரு இடம் வந்து ஃபில்லட் பண்ணும்போது நமக்கு வந்து மிஸ்டேக் வருது. நான் ட்ரை பண்ணேன். அதனால தான். இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபில்லட் இருக்கு. அதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 18. ஸோ ஃபில்லட்க்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 18 குடுத்து என்டர் பண்றேன். எங்க இருந்துன்னா வந்து ஸோ ஃபில்லட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 18 இங்கருந்து இது வரைக்கும் 18. அகைன் என்டர் பண்றேன். இங்கருந்து இது வரைக்கும் 18. இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபைனலா வந்து ட்ரிம் அவுட் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த போர்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரிம் பண்ணணும். ஸோ ட்ரிம் கமாண்ட் இந்த போர்ஷன் ட்ரிம் பண்றேன். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி இங்க பாருங்க. இந்த இடம்லாம் வந்து நமக்கு கரெக்ட்டா வந்து நம்ம எப்பவுமே வந்து ட்ரிம் வந்து கரெக்ட்டா பண்ணணும். ஸோ அதே மாரி இந்த போர்ஷன், அதே மாரி இந்த போர்ஷன். இதுவரைக்கும் ட்ரிம் பண்ணிட்டு, மிச்சம் இந்த அன்வான்டட் போர்ஷன்ஸ வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா வந்து டெலீட் பண்ணிடுவோம். அதே மாரி நம்ம என்ன பண்ணணும், இந்த போர்ஷனையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்பவே ட்ரிம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இப்போ டயகிராம பார்த்து வேற எங்கனா ட்ரிம் பண்ணணுமான்னு வந்து பார்த்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த போர்ஷனையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த லைன்ஸ வந்து என்ன பண்ணுங்க, எரேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா வந்து நம்ம ஃபைனலா வந்து ஹேட்ச் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம டயகிராம் வந்து முடிக்க போறோம். ஸோ நம்ம டயகிராம வந்து நம்ம பினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஹேட்ச் பண்ணணும். ஸோ ஹெச்-ஏ-டி எங்கன்னா வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு ஹேட்ச் வரணும். ஸோ, இப்ப எனக்கு ஆங்கிள் வந்து நான் என்ன பண்றேன் 45ன்னு குடுத்துக்கிறேன். அதே மாரி இங்க வந்து என்னன்னா வந்து 2.5 குடுத்துக்கிறேன். அப்பதான் வந்து நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும்னால நான் என்ன பண்றேன் 2.5 குடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த குடுத்திருக்க கிவன் டயகிராம் இதுல நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா வந்து இங்க அவுட்டர்ல இருக்க சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து போடாம இந்த சர்க்கிள்ல இருந்தே போட்டுருவீங்க. அப்படி பண்ணா நமக்கு வந்து என்னன்னா எரர் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ, இப்போ இந்த டயகிராம் வந்து நமக்கு வந்து அவ்வளோதான். இப்போ நீங்க வந்து ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. இத பாருங்க. இந்த இடத்தலாம் வந்து நீங்க டான்ஜென்ட் பண்ணும்போது நீங்க எதனா மிஸ்டேக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடம் வந்து கரெக்ட்டா வந்து வராது. ஒரு சின்ன வந்து ஒரு எரர் வந்து நமக்கு இருக்கும். ஸோ, கரெக்ட்டா வந்து இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ, இங்க ஹேட்ச் அதே மாரி வந்து உங்களுக்கு எதனா ஒரு இடத்துல வந்து குளோஸ் ஆகலன்னா வந்து ஹேட்ச் கரெக்ட்டா ஆகாது. ஸோ, அதே மாரி அந்த ப்ராப்ளமும் இல்லாத மாரி பார்த்துக்கோங்க. ஸோ, இந்த இடத்துல வந்து டவுட்ஸ் வராத மாரி கரெக்ட்டா வந்து போடுங்க. ஸோ, இது போல நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு வந்து என்னோட சேனல் வந்து யார் கேட் சொல்யூஷன். அத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ, ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.